ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றியும் நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி அதிகம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேஜ் பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜிலியோ கம்பெனியில் ஒரு 59,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கம்பெனி தெரிஞ்சு போச்சு, ரேட்டு தெரிஞ்சு போச்சு, பட் அது என்ன மாடல், அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் தெரியணும்ல. இது தெரிஞ்சால் தான் வண்டி வாங்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றின வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 யூனிட் மட்டும் தான் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பெட்ரோல் காசோட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுற கரண்ட் வந்து ரொம்ப மிச்சமாகும். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்லேயே கிடைக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் தான் மாறும். அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி, அதேமாரி மோட்டார் பவர், இது மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதேமாதிரி ரேட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 அந்த மாதிரி மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் தர. மற்றபடியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும் இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் டிஆர்எல்எஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கீழே இக்னிஷன் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டி திஃப்ட் அலாரமும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். யார் எப்போ வண்டி தூக்குவானே தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்டி திஃப்ட் அலாரம் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் 48 to 60 வாட்ஸ் பிஎல்டிசி அப் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 hours இல்லைனா 5 hours பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். ஒரு வாட்டி வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 100 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நிற்காம ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர். அது இந்த ஸ்கூட்டர் பெரிய ப்ளஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா 100 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஒர்க்குக்கும் சரி, இல்லை மற்ற ஒர்க்குக்கும் சரி, அது மாதிரி எல்லாம் நீங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு போகலாம். ரஃப் ஒர்க்குக்கும் சரி, இல்லை வேலைக்கு போகிறது, மற்றபடி எல்லா விதமான இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்குது, ஆனால் மைலேஜ் நிறையா கொடுக்குது. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் ஓட்டுவாங்க. ஏன்னா லாங் எடுத்து போகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஸ்பீடு அவ்வளோ இது இல்லை. அப்படிங்கும்போது லோக்கலே தரலாம் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி ஃபேமிலி மேன் இல்லைனா ஓல்டு பர்சன்லாம் இருக்காங்கல்ல, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அந்த ரிட்டையர்டு பர்சன்லாம் இருப்பாங்க. எங்கேயாச்சும் கடைக்கு போகிறது, இல்லை முக்கியமான இடத்துக்கு மட்டும் போகிறது, இல்லைனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சானவங்கலாம் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருப்பாங்க. எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பக்காவாக செட் ஆகும். அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்பீடும் நல்லா இருக்குது, மைலேஜும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் பைக் டைப்பில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் தான். ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்க்லாம் வராது, ஒன்று தான் வந்து டிஸ்க் வருது. லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெயில் லைட்டு, டான்சிங்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹப் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். மொபைல் சார்ஜ் வந்து இல்லை போடாமல் வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலை பண்ண அவசியமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வேறு ஒர்க்கு போகும்போதோ மொபைல் வந்து சார்ஜ் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. சிங்கிள் சீட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் பார்க்கிங் கியர் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸில் தான் இருக்குது. அதேமாரி வீலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90 to 90, அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 100 இருக்குது. அதேமாதிரி வீலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 304, அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 304 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 வரைக்கும் தான் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பீட்லாம் எதிர்பார்ப்பாங்க, 80 90 அந்த மாதிரிலாம் போன எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி நிறைய மாடல்லாம் இருக்குது. அது வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 80 90 அந்த மாதிரி ரேட் அதிகமாக போயிட்டுருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பட்ஜெட் வெளியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாக தான் கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ரஃப் ஒர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஹைவேஸில் லாங் டிரைவ் இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு
வந்து செட் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா லேடிஸு, ஓல்டு பர்சன், ஃபேமிலி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். 25 to 30 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே கொடுக்காது. ஸோ லோக்கல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் மைலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. அது வந்து நல்லா இருக்குது. ஸோ மைலேஜ் தான் இந்த ஸ்கூட்டரோட பெரிய ப்ளஸ். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காம, அதாவது அட்வான்ஸ்டாக வந்து எதிர்பார்க்காம வண்டி ஓட்டுறதுக்கு மெயினாக எது தேவையோ முக்கியமானதை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதில் இருக்கும். பட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் விலையில் இருக்கிறதுனால அதிகமாக இருக்காது. பட் மெயினாக வண்டி ஓட்டிட்டு போகிறது எது தேவை அதில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு தேவையான இது எல்லாமே இதில் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஜிலியோ லெஜெண்டர். இந்த ஸ்கூட்டரோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59,000 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன் ரோடு ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64, 68 மேக்ஸ் வந்து 70 எல்லாம் போகாது. அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் வாங்குறதா நியர்பை லொகேஷனில் வந்து அத்தர்ஸ் டீலரை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஒரு பட்ஜெட் வெளியில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களை சிடி.